வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று சுகாதார உடற்கல்வி எனும் பாடத்தில் தரம் 10ற்கான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான போஷணையை பெற்றுக்கொள்வோம் என்ற அலகினை நோக்குவோம். அந்த வகையில் முதலாவதாக அலகிற்கான தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டத்தை நோக்குவோம். ஆயின் தேர்ச்சி ஆரோக்கிய வாழ்வுக்கு பொருத்தமான உணவுகளை உட்கொள்வார். தேர்ச்சி மட்டம் இலங்கையின் ஊட்டப் பிரச்சனைகளை இனங்கண்டவாறு உணவு தேவையை நிறைவேற்றுவார். ஆகவே மாணவர்களே, நாங்கள் தற்போது தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டத்தை பார்வையிட்டோம். அடுத்ததாக கற்றல் பேறினை நோக்குவோம். கற்றல் பேறுகள் முதலாவது, இலங்கையில் பரவலாக காணப்படும் ஊட்ட குறைபாட்டு நோய்களை அட்டவணைப்படுத்துவார். இரண்டாவது, ஊட்டப் பிரச்சனைகள் நல்வாழ்வில் ஏற்படுத்தும் பாதிப்புகளை எடுத்து காட்டுவார். மூன்றாவது, ஊட்டக் குறைபாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகளை பெயரிடுவார். நான்காவது, ஊட்டப் பிரச்சனைகளை குறைப்பது தொடர்பில் தனது பங்களிப்பை வெளிக்காட்டுவார். ஐந்தாவது, சம்பிரதாய உணவுகளுக்கு மதிப்பளிப்பார். இறுதியாக, வாழ்வின் வெவ்வேறு சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு பொருத்தமான உணவு வேளைகளை தயாரிப்பார். எனவே மாணவர்களே, நாங்கள் கற்றற்பேறை நோக்கினோம். இனி நாம் பாடப்பிறப்புக்குள் நுழைவோம். மாணவர்களே, நீங்கள் தரம் 9ல் உணவு தொடர்பான சில போஷாக்கு விடயங்களையும் உணவு பாதுகாத்தல், பழுதடைதல், நஞ்சாதல் போன்ற விடயங்களை பற்றியும் நீங்கள் நோக்கியிருந்தீர்கள். அதன் தொடர்ச்சியாக தரம் 10ல் முதலாவதாக போஷணை மிக்க உணவின் முக்கியத்துவம் என்பதை பற்றி நாங்கள் நோக்குவோம். எங்களுக்கு ஏன் உணவு அவசியம், அதுவும் போஷணை மிக்க உணவு ஏன் அவசியம் என நாங்கள் பார்க்கும்போது, சீரற்ற போஷணை முறைகள் காணப்பட்டால் பின்வரும் குறைபாடுகளை காண முடியும். உதாரணம், 1 பலவீனம் அடைதல், 2வது உளநலம் பலவீனம் அடைதல் அல்லது பாதிப்படைதல், 3வது நீண்ட நாள் நோய்வாய்ப்படல், 4வது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குன்றுதல், 5வதாக உடல் ஆரோக்கியம் குன்றுதல். எனவே இந்த 5 காரணிகளும் எங்களுக்கு, இந்த 5 காரணிகளை நாங்கள் சீர் செய்வதற்கு போஷணை மிக்க உணவுகள் மிகவும் அவசியம் ஆகும். அடுத்ததாக, இந்த போஷணை பதார்த்தத்தை நாம் 2 வகையாக நோக்குவோம். ஒன்று மா ஊட்டம், மற்றையது நுண் ஊட்டம். அந்த வகையில் மா ஊட்டம் என்றால் என்ன என்பதை நாம் நோக்கும்போது, உடலுக்கு தேவையான போஷணை சத்துக்களில் கூடியளவில் தேவைப்படுகின்ற போஷணை சத்துக்கள் மா ஊட்டம் எனப்படுகின்றது. அதாவது எமது அன்றாட செயற்பாடுகளின் போது எமது உடலுக்கு தேவையான போஷணையை விட நாங்கள் கூடுதலான சத்துக்களை உள்ளெடுத்தெல்லாம் மா போஷணை என்று சொல்லுவோம். அதாவது பிரதான போஷணைகள். அந்த பிரதான போஷணைகளுக்கு உதாரணமாக கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட் 3ம் கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக நுண் ஊட்டம். நுண்ணூட்டம் என்றால் என்னென்று நாங்கள் நோக்குவோம். ஒருவர் நாளொன்றுக்கு உள்ளடக்க வேண்டிய போஷணை சத்துக்களில் மிகவும் குறைந்த அளவில் தேவைப்படுகின்ற போஷணை பதார்த்தங்கள் நுண் ஊட்டம் எனப்படும். நாங்கள் வழமையாக உள்ளடக்கிற போஷண சத்துக்களில் மிகவும் குறைவான அளவான போஷணைகளையே நாங்கள் நுண்ணூட்டம் என சொல்லலாம். உதாரணமாக விட்டமின்கள், கனிப்புக்கள், தாது பொருட்கள்,
நாற்பொருள், நீர் எல்லாம் இவற்றுக்குள் அடங்கும். அடுத்ததாக இவ்வாறான இந்த போஷணை ஊட்டங்கள் குறைவடைவதனால இலங்கையில் பல ஊட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. குறிப்பாக அவ்வாறான ஊட்ட குறைபாட்டினை நாங்கள் நோக்குவோமானால் உடலுக்கு உணவினால் கிடைக்கக்கூடிய மா ஊட்ட போஷணை பதார்த்தங்கள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ கிடைக்கும் போது ஊட்ட குறைபாடு ஏற்படுகின்றது. அதாவது பிள்ளைகளே, எமது உடலுக்கு நாங்கள் தேவையான மா போஷணை பதார்த்தங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு போன்ற இந்த மூன்றையும் தான் நாங்கள் மா ஊட்ட போஷணை என்று சொல்லுவோம். இந்த மூன்றும் எமது உடலுக்கு அதிகமாக கிடைத்தாலோ அல்லது குறைவாக கிடைக்கும் போது எங்களுக்கு ஊட்ட குறைபாடு ஏற்படுகின்றது. எவ்வாறான ஊட்ட குறைபாடு ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் நோக்கும்போது, ஒன்று குறையூட்டம், அதாவது அண்டர் நியூட்ரிஷன் என நாங்கள் ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம். அதே மாதிரி இரண்டாவது ஊட்ட குறைபாடாக அதியூட்டம் கொள்ளப்படுகின்றது. இந்த அதியூட்டத்தை ஓவர் நியூட்ரிஷன் என நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அடுத்ததாக குறையூட்டம், அதாவது அண்டர் நியூட்ரிஷன் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் கற்போம். பிரதான போஷணை பதார்த்தங்கள் உடலுக்கு தேவையான அளவு கிடைக்காத போது குறையூட்டம் ஏற்படுகின்றது. அதாவது பிள்ளைகளே, பிரதான போஷணை கூறு, அந்த பிரதான போஷணை கூறு நமது உடலுக்கு தேவையான அளவு கிடைக்காத போது குறையூட்டம் ஏற்படுகின்றது. அப்போ இந்த குறையூட்டத்தினால் ஏற்படக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்த்தோமானால், ஒன்று குறளாதல், ஸ்டன்னிங் என்று சொல்லுவோம். குறளாதல் என்றால் என்ன? வயதுக்கேற்ப உயரம் காணப்படாமை. அதாவது மாணவர்களே, சிறிய குள்ளவான மனிதர்களாக காணப்படுவார்கள். அவர்களைத்தான் நாங்கள் குறளாதல் மனிதர்கள், குள்ள மனிதர்கள் என அழைப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அப்போ இவ்வாறான மனிதர்களுக்கு காரணம் குறையூட்டத்தினால் ஏற்படுற ஒரு பாதிப்பே ஆகும். ரெண்டாவது தேய்வடைதல், வேஸ்டிங் என்று சொல்லுவோம். தேய்வடைதல் என்றால் உயரத்துக்கேற்ற நிறை காணப்படாமே நாங்கள் தேய்வடைதல் என்று காண சொல்லுவோம். அதாவது சில நபர்களை நீங்கள் பார்த்தீங்களானால், அதாவது போஷணை குறைந்த நபர்களை பார்த்தால் அவர்கள் நல்ல ஹைட்டாக இருப்பார்கள், உயரமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களின் உயரத்துக்கேற்ற நிறை அங்கு காணப்படாமல் இருக்கும். அடுத்தது நீண்ட நாட்கள் உணவை உள்ளெடுக்காமையினால் ஏற்பட்ட குறையூட்ட நிலைமையினால் வயிற்றோட்டம், புழுக்களினால் ஏற்படும் நோய்களினால் தற்காலிக தேய்வடைதல் ஏற்படுகின்றன. அதாவது எமது உடல் நிரந்தரமாக தேய்வடையாமல் தற்காலிகமாகவும் தேய்வடைகின்றன. அவை எவ்வாறு தற்காலிகமாக தேய்வடைகின்றன என்று சொன்னால், வயிற்றோட்டம், எங்களுக்கு தொடர் வயிற்றோட்டம் அல்லது கொழுக்கி புழுக்கள் மூலம் எமது போஷண பதார்த்தங்கள் நாங்கள் இழக்கப்படுகின்றது. அதால் எங்களுக்கு அது ஒரு தற்காலிக தேய்வடைதலாகவே காணப்படுகின்றது. இது பொதுவாக சிறுவர்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இவ்வாறு அந்த குறையூட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நோக்குவோம். முதலாவது சுறுசுறுப்பு தன்மை மற்றும் செயற்பாடொன்றில் ஈடுபடும் ஆற்றல் குறையும். அதாவது சுறுசுறுப்பாக இல்லாமல் எந்த நாளும் ஒரு சோம்பல் உணர்வை அவர்களுக்கு உணரக்கூடியதாக இருப்பினும் அவ்வாறானாக்களை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அவையாலேயே சுலபமாக எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலை அங்கு காணப்படும். ஆகவே குறையூட்டத்தினால் சுறுசுறுப்புத்தன்மை அவைக்கு இல்லாமல் காணப்படுவார்கள். அடுத்ததாக
உடல் வளர்ச்சி குன்றுதல். மூன்றாவதாக சுலபமாக நோய்களுக்குள்ளாதல். இலகுலவர்கள் நோய்வாய்க்குட்படினம், அடிக்கடி அவர்களுக்கு நோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்கு அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்தது ஞாபக சக்தி குன்றுதல். எங்களுக்கு சிறந்த போஷாக்கு கிடைக்காட்டிக்கு ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கும். கூடுதலாக இதை நீங்கள் உங்களோட வகுப்பு சக மாணவர்களில் அல்லது உங்களோட சமவயது குழுக்களில் நீங்கள் இதை கண்டிருப்பீர்கள். ஏனென்று கேட்டால் அவையின் போஷண குறைபாட்டுள்ள மாணவர்களை நாங்கள் நோக்குவோமானால் அவைக்கு ஞாபக சக்தி மற்ற கற்றல் ஆர்வமின்மை போன்ற சில இயல்புகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது கல்வி கற்கும் ஆற்றல் குறைதல். ஆறாவது பெண் பிள்ளைகள் குறையூட்டத்துக்கு உள்ளாவதால் நிறை குறைந்த சிசுக்களை பிரசவித்தலும் சிசு மரண வீதம் உயர்வடைதலும். அதாவது பெண் பிள்ளைகளுக்கு போஷணை வீதம் உயர்வாக காணப்படணும். ஏனெனில் அவர்கள் தமது வாழ்க்கை சக்கரத்தில் 2 பிரதான நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஒன்று பூப்படைதல், மற்றது தாய்மை அடைதல், அதாவது குழந்தையை பிரசவித்தல். இந்த 2க்கும் அவர்களுக்கு நிறைந்த போஷாக்கு தேவைப்படுகின்றது. அந்த வகையிலே பெண் பிள்ளைகள் குறையூட்டத்துக்கு உள்ளானால் அங்கு அவர்களுக்கு பிறக்க போரும் சிசுவும் நிறை குறைந்த சிசுவாக காணப்படுவார்கள், அல்லது ஒரு மந்த புத்தியுள்ள சிசுவாக காணப்படும். அப்படி இல்லாவிட்டால் சிசு மரண வீதம், சிசு பிறக்கே இறந்து பிறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே பெண் பிள்ளைகள் அதிக போஷணையை எப்போதும் உள்ளெடுத்தல் வேண்டும். அடுத்த 7வது ஆயுள் குறைவடைதல். ஆகையவானவர்களே, நாங்கள் தற்போது குறையூட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நோக்கினோம். அடுத்ததாக அதியூட்டத்தை பற்றி நோக்குவோம். அதியூட்டத்தை நாம் மிகையூட்டம் என்றும் அழைக்கலாம். அதியூட்டம் என்றால் என்ன என நோக்குவோம் ஆயின், பிரதான போஷணை கூறுகளை அதிகளவில் உள்ளெடுப்பதால் அதியூட்டம் ஏற்படுகின்றது. அதாவது கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு ஆகிய இந்த 3 பதார்த்தங்களை நாங்கள் பிரதான போஷணை கூறுகள் என குறிப்பிடுவோம். இந்த 3 போஷணை கூறுகளையும் அதிகமாக உள்ளெடுக்கிறதாலே எங்களுக்கு அதியூட்டம் ஏற்படுகின்றது. இந்த அதியூட்டத்தினால் ஏற்படுற நிலைமைகளை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக நிறை அதிகரிப்பு, ஓவர் வெயிட். நிறை அதிகரிப்பு என்றால் என்ன என நோக்கும்போது, உயரத்துக்கு பொருத்தமற்ற விதத்தில் உடல் நிறை அதிகரித்தல். அதாவது எமது உயரத்துக்கு ஏற்ப நிறை எப்பவும் பேணப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எமது உயரத்துக்கு ஏற்ற விதத்தில் நிறை அமையாது விட்டால், அதாவது கூடினால் எங்களுக்கு நிறை அதிகரிப்பு, ஓவர் வெயிட் ஏற்படும். அடுத்ததாக அதிக பருமன், ஒபிசிட்டி. அதிக பருமன் என்றது வயதுக்கு பொருத்தமற்ற அளவில் நிறை மிகவும் கூடுதலாக அதிகரித்தல். உதாரணமாக பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களோட வயது பிள்ளைகள் ஒரு 13-14 வயது பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு 20-25 வயது பிள்ளைகளின் தோற்றத்தில் காணக்கூடிய ஆட்களாக காணப்படுவர். அவர்களைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஒபிசிட்டி என்று சொல்லுவோம். இவ்வாறான பிரச்சனை தற்போது இலங்கையில் அதிகரித்து காணப்படுகின்றது. அதாவது மாணவர்களுக்கு மத்தியில் மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றது. அப்போ இந்த பிரச்சனைகள் ஏன் காணப்படுகின்றது, இந்த பிரச்சனையால் வார நோய் நிலைமைகளை பற்றி நீங்கள் தரம் 9 கற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். எனவே மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் அதியூட்டத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை நோக்குவோம்.
முதலாவதாக மாரடைப்பு, நீரிழிவு, சுவாச தொகுதி சம்பந்தமான தொற்றாத நோய்களுக்கு உள்ளாகும் வாய்ப்பு அதிகமாகும். கூடுதலாக இவ்வாறான அதியூட்டத்தால் ஏற்படுற நோய்களை நாங்கள் சொல்லுவோம் தொற்றா நோய்கள். இந்த நோய்கள் எமது உணவு பழக்க வழக்கத்தாலும் எமது நடவடிக்கைகளாலும் ஏற்படுற ஒரு நோயாகவே தொற்றா நோய்கள் காணப்படுகின்றன. அதாவது இவை கூடுதலாக அதியூட்டத்தினால் ஏற்படுகின்றன. இந்த அதியூட்டத்தினால் ஏற்படும் பாதிப்புகளில் பிரதானமானது மாரடைப்பு, நீரிழிவு, சுவாச தொகுதி சம்பந்தமான தொற்றாத நோய்களுக்கு உள்ளாகும் வாய்ப்புகள் தற்போது அதிகமாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக என்பு, மூட்டுக்கள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படல், ஒஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுவோம். என்புக்கள், மூட்டுக்கள் சம்பந்தமான நோய்கள் எனும் போது வெயிட் அதிக ஊட்டமங்களுக்கு கூறுறதால எங்களோட மூட்டுக்கள் அதிகூடிய நிறைகளை தாங்கக்கூடியதாகவோ அல்லது சிறந்த தொழிற்பாடுகளை ஆற்றக்கூடியதாக எங்களோட மூட்டுக்கள் காணப்படுவதால் எங்களுக்கு நோய்கள் ஏற்படுகின்றது. மூன்றாவதாக வேலை செய்யும் ஆற்றல் குறைவடைதல். அதாவது உடல் நிறை அதிகரித்தால் எமக்கு இடம்பெயர்ந்து செல்வது கஷ்டமாக இருக்கும். குனிந்து நிமிர்தல், ஸ்பீடாக அதாவது வேகமாக வேலை செய்தல் போன்றவை மிகவும் கடினமானதொன்றாக காணப்படும். அடுத்ததாக நண்பர்கள் மத்தியில் கேலிக்குள்ளாதல். இது ஒரு சமூக பிரச்சனை. அதாவது உங்களோட வயதுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. நாங்கள் அதிகூடிய பெருமன் உள்ளதால் எங்களோட நண்பர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு கேலிக்கு ஆளாவோம். அதாவது கொமெடி பீஸ்ன்னு உங்களோட பாஷையில் நீங்கள் சொல்லுவீங்கள். அப்படியான ஒரு கொமெடி பீஸாக அதிகூடிய பெருமன் உள்ளாக்களை கேலி செய்வதை நாங்கள் அவதானித்திருக்கக்கூடும். அடுத்தது பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகள். பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகள் என்போது அதியூட்டம் கூடின எங்களால் சமூகத்தில் போய் முன்னின்று எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படும். அதாவது நமதுக்கு உளத்தாழ்வு, உளச்சிக்கல் போன்றவை ஏற்படும். இவற்றைத்தான் நாங்கள் சமூக பிரச்சனைகள் என குறிப்பிடுவோம். அடுத்த இறுதியாக மனச்சோர்வு ஏற்படல். அதாவது அதியூட்டம் கூடினாக்கள் எந்த நேரம் ஒரு களைப்பை உணரக்கூடிய ஆக்களை இருப்பினும் அதே நேரம் ஒரு சோர்வாக இருக்கும். அவன் உடம்பு எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஒரு சோர்வாக ஒரு மந்தகதியிலே காணப்படுவின. ஆகவே அதியூட்டத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நாங்கள் நோக்கினோம். அடுத்ததாக நாங்கள் நுண் ஊட்ட குறைபாடுகள், அதாவது மேக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிசியன்சி, அதை பற்றி நோக்குவோம். இது இலங்கையில் மிகவும் ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுற குறைபாடுகள் ஆகும். அந்த வகையில் முதலாவதை நாங்கள் நோக்குவோம் இரும்பு குறைபாடு, இரண்டாவது அயடின் குறைபாடு, மூன்றாவது விட்டமின் ஏ குறைபாடு, நான்காவது கல்சிய குறைபாடு, ஐந்தாவது நாகக் குறைபாடு. ஆகவே மாணவர்களே, நுண்ணூட்ட குறைபாடுகளாக இந்த ஐந்தும் காணப்படுகின்றது. இனி நாங்கள் ஒவ்வொரு குறைபாட்டையும் நோக்குவோம். அக்குறைபாட்டினில் ஏற்படும் பாதிப்புகள், அப்பாதிப்புகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கும்போது, முதலாவதாக இரும்பு குறைபாடு. இரும்பு குறைபாட்டுக்கான காரணங்களை நாங்கள் பார்க்கும்போது, ஒன்று இரும்பு சத்து கொண்ட உணவை உட்கொள்ளாமை. அதாவது கீரை, பச்சை இலைகள் போன்றவற்றில் இரும்புச்சத்து அதிகம் காணப்படும். இவ்வாறான உணவுப் பொருட்களை நாங்கள் உட்கொள்ளாது விட்டால் நமக்கு இரும்பு குறைபாட்டுக்கான நோய் அறிகுறிகள் காணப்படுவது இலகுவாக இருக்கும்.
அடுத்ததாக இரும்பு அகத்துறிஞ்சப்படாமை. நாங்கள் சில நேரங்களில் நமக்கு இரும்பு சத்து அகத்துறிஞ்சப்படாத நிலை காணப்படும். இவை எவ்வாறு என நோக்கும்போது, அதாவது இரும்பு சத்துள்ள உணவோடு நாங்கள் கால்சியம் சேர்ந்த உணவையும் ஒன்றாக உள்ளெடுத்தால் அந்த கால்சியமானது இரும்பு சத்தை அகத்துறிஞ்ச விட மாட்டுது. அந்த வகையில் இரும்பு சத்து அகத்துறிஞ்சப்படாமல் எமது உடலுக்குள்ள இருக்கிறதால இரும்பு குறைபாட்டுக்கான காரணங்கள் ஏற்படும். மூன்றாவது, பிழையான உணவு பழக்க வழக்கம். எம்மட பிழையான உணவு பழக்க வழக்கத்தாலேயும் இரும்பு குறைபாட்டுக்கான நோய்கள் ஏற்படும். அடுத்ததாக, கொழுக்கிப்புழு போன்றவற்றால் குடலில் இருந்து குருதிப்பெருக்கு ஏற்படல். அதாவது எமது சமிபாட்டு தொகுதியில் கொழுக்கி புழுக்கள் காணப்படுவதனால் அக்கொழுக்கி புழுக்கள் உணவில் உள்ள போஷணை கூறுகளை அகத்துறிஞ்சுறதால அங்கு இருக்கின்ற குருதி, அதாவது சமிபாட்டு தொகுதியில் இருக்கிற குருதி மயிர் குழாய்களில் இருக்கிற குருதிகளை அந்த கொழுக்கி புழு அகத்துறிஞ்சுறதால எங்களுக்கு குருதி பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக, மாதவிடாயின் போது அதிகளவு குருதி வெளியேறல். பெண்களுக்கு மாதவிடாய் சக்கரத்தின் போது அதிகளவு குருதி வெளியேறுறதாலேயும் எங்களுக்கு இரும்பு சத்து இழக்கப்படுகின்றது. ஆகவே இரும்பு குறைபாட்டுக்கான காரணங்களை நோக்கினோம். அடுத்ததாக, இரும்பு சத்து குறைவடைவதனால் ஏற்படுற பாதிப்புகளை நோக்கும்போது, ஒன்று குருதிச்சோகை ஏற்படுதல், ரெண்டாவது ஞாபக சக்தி அவதானிக்கும் ஆற்றல் என்பன குன்றுதல், மூன்றாவது சோம்பல் தன்மை, நாலாவது குழந்தைகள் நிறைகுறைவாக பிறத்தல், அஞ்சாவது இலகுவில் களைப்படைதல், உடல் வளர்ச்சி குன்றுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை அவதானிக்கலாம். அடுத்ததாக, இவ்வாறான பாதிப்பை குறைக்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை நோக்கும்போது, ஒன்று பிள்ளைகளுக்கு அரசு வழங்குகின்ற இரும்பு சத்து கொண்ட மாத்திரைகளை முறையாக உட்கொள்ளல். அதாவது மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், உங்கள் பாடசாலையில் தற்போது தரம் 1, 4, 7, 10 மாணவர்களுக்கு இரும்பு சத்து கொண்ட மாத்திரைகள், அயன் மாத்திரைகளும் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளும் விட்டமின் மாத்திரைகளும் உங்களுக்கு தருவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அவ்வாறான மாத்திரைகளை நீங்கள் கட்டாயமாக உள்ளெடுப்பதால் எங்களுக்கு இரும்பு சத்து கொண்ட குறைபாட்டினை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அடுத்ததாக, இரும்பு சத்து கூடிய அளவில் தேவைப்படுகின்ற கர்ப்பகாலத்தில் உணவு மூலம் அல்லது மாத்திரைகளாக அதனை மேலதிகமாக பெற்றுக்கொள்ளல். பெண்களை பொறுத்தவரையில் அவைன்ற தாய்மையின் காலத்தில், அதாவது கர்ப்ப காலத்தில் உணவு மூலம் நாங்கள் அதிகளவான இரும்பு சத்தை உள்ளெடுக்க வேண்டும். அதே நேரம் மாத்திரைகள் மூலம் அவர்கள் உள்ளெடுப்பதை அவதானித்திருப்பீர்கள். அடுத்தது, மூன்றாவதாக, அன்றாடம் இரும்பு சத்து அதிகளவில் கொண்ட உணவுகளை உட்கொள்ளல். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும். எவ்வாறான உணவுகள் என்று நாங்கள் பார்க்கும்போது, இறைச்சி, முட்டை, சிவப்பரிசி சோறு, தானிய வகைகள், பச்சை நிற காய்கறிகள், போஞ்சி போன்ற பொருட்களை நாங்கள் உள்ளெடுத்தல் சிறப்பானதாகும். அடுத்ததாக, பிரதான உணவு வேளைக்கு 45 நிமிடங்களுக்கு முன்னரும் பின்னரும் இரும்பு சத்து அகத்துறிஞ்சலுக்கு இடையூறாக உள்ள தேநீர், கோப்பி போன்றவற்றை அருந்தாதிருத்தல். அதாவது தேநீர் கோப்பியில் காணப்படுகின்ற கொஃபின் என்ற ஒரு பதார்த்தம் இரும்பு சத்து அகத்துறிஞ்சுவதை தடுக்கின்றது, அதாவது குறைக்கின்றது. அத்துடன் சூடான பானங்களை நாங்கள் உள்ளெடுக்கும் போதும் அந்த சூட்டிலே எங்களுக்கு இரும்பு சத்து அழிவடைகிறது அதிகமாக காணப்படுறதாலேயும் நாங்கள் தேநீர், கோப்பி போன்ற உணவுகளை உள்ளெடுக்கக்கூடாது.
இறுதியாக இரும்பு சத்தகுந்துரை இலகுபடுத்தும் உணவுகளை உட்கொள்ள. அதாவது நாங்கள் இரும்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்ட பின் வாழைப்பழம், தேசிக்காய் கரைசல் போன்ற பானங்களை நாங்கள் அருந்துவதால் எங்களுக்கு இரும்பு சத்து கூடுதலாக அகத்துறிஞ்சப்படுகின்றது. அடுத்ததாக இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகள் இதில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அதில் பார்த்தீங்களா கீரை வகைகள், என்னென்ன கீரை வகைகள், வெள்ளரை, பசலை, கங்குள், காய்கறிகள், அதை விட பாகக்காயில் கூட இரும்பு சத்து காணப்படும். அதே மாதிரி விலங்குணவை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இறைச்சி, மீன், முட்டை, மஞ்சள் கரு விலங்குகளின் ஈரல்களில் எங்களுக்கு இரும்பு சத்தம் அதிகம் காணப்படும். அடுத்த தானியங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தானியங்களுடைய வித்துக்கள், பயறு, சோயா, போஞ்சி, கடலை, கவ்வி போன்ற தானியங்கள்லேயும் எங்களுக்கு இரும்பு சத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அடுத்ததாக இலங்கையில் காணப்படும் மிகவும் பிரதானமான ஒரு குறைபாட்டு நோயாக இன்று விட்டமின் ஏ குறைபாடு காணப்படுகின்றது. இந்த விட்டமின் ஏ குறைபாட்டுக்கான காரணங்களாக ஒன்று தாய்ப்பால் போதுமான காலத்துக்கு கொடுக்காமை, அதாவது குழந்தை பிறந்து கட்டாயம் 6 மாதம் வரை தாய்ப்பால் கொடுக்கப்படல் வேண்டும். அவ்வாறு போதிய தாய்ப்பால் கொடுக்காத பிள்ளைகள் கூடுதலாக விட்டமின் ஏ குறைபாட்டுக்கு உள்ளாகின்றார்கள். இரண்டாவது, உணவு களஞ்சியப்படுத்தலில் உள்ள குறைபாடு. நாங்கள் உணவை சேமிக்கும் போது அந்த உணவில் உள்ள போஷணைகள் இழக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகின்றன. அந்த வகையில் உணவு களஞ்சியப்படுத்தலில் உள்ள குறைபாடும் விட்டமின் ஏ குறைபாட்டுக்கான ஒரு காரணமாக அமைகின்றது. அடுத்தது எமது பிழையான சமையல் முறை. எமது சமையல் பிழையானது. அதிகூடிய வெப்பத்தை நாங்கள் பயன்படுத்துகிறதாலேயோ அல்லது அந்த உணவுக்குரிய வெப்பத்தை மிகவும் குறைத்து பயன்படுத்துகிறதாலேயோ எங்களுக்கு விட்டமின் ஏ குறைபாடு ஒரு காரணமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக சமிபாட்டு தொகுதியில் புழுக்களின் தாக்கம் ஏற்படுதல். அப்போ இதுவும் எங்களுக்கு விட்டமின் ஏ இழப்புக்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அடுத்ததாக போதிய விட்டமின் ஏ கொண்ட உணவுகளை உள்ளெடுக்காமை. அதாவது விட்டமின் ஏ கொண்ட உணவுகளாக கேரட், மஞ்சள் நிற காய்கறிகள் போன்றவை காணப்படும். இவ்வாறான உணவுகளை நாங்கள் தவிர்க்கிறதாலேயும் எங்களுக்கு விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படுகின்றது. அடுத்ததாக இந்த விட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை பார்த்தோம் என்றால் பீட்டோவின் புள்ளி ஏற்படுதல். அதாவது உங்கள் கண்களில் கருப்பு நிறம் அல்லது ப்ரௌன் கலரில் சின்ன சின்ன புள்ளிகள் ஏற்படுறதை நாங்கள் பீட்டோன் புள்ளி என குறிப்பிடுவோம். இவ்வாறான புள்ளிகள் விட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படுகின்றது. அடுத்த கண் வறண்டு போதல். கண் எப்போ ஈரமாக காணப்படுற ஒரு உறுப்பு, அந்த கண் ஈரத்தன்மையற்று போகும். மூன்றாவதாக பார்வை குறைபாடு ஏற்படுதல். எங்களுக்கு பார்வையின் பார்க்குற தன்மை குறைவாக காணப்படும். தடிமன் போன்ற சுவாச நோய்கள் அடிக்கடி ஏற்படும். அடுத்ததாக இலகுவில் வயிற்றோட்டம் ஏற்படல். அடுத்ததாக மாலைக்கண் நோய் ஏற்படல். இறுதியாக சரும நோய்கள் ஏற்படல். எனவே மாணவர்களே, விட்டமின் ஏயினால் ஏற்படுற பாதிப்புகளை நாங்கள் நோக்கினோம். அடுத்ததாக இவ்வாறான விட்டமினின் தாக்கத்தை குறைக்கிறது மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் நோக்குவோமானால், ஒன்று, அரசினால் வழங்கப்படும் விட்டமின் ஏ மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளல். ரெண்டாவது, மஞ்சள் நிற கடும் பச்சை நிற காய்கறிகள், பழங்கள் என்பவற்றை நாளாந்த உணவில் சேர்த்து கொள்ளல். மூன்றாவது, குழந்தைக்கு 2 வருடங்கள் வரை தாய்ப்பால் ஊட்டுதல் வேண்டும். அடுத்தது, இறுதியாக குழந்தை பிறந்தவுடன் வெளியேறும் கொலஸ்ட்ரம் கலந்த தாய்ப்பாலை ஊட்டுதல். இது மிகவும் ஒரு அவசியமான ஒன்று. அதாவது இன்று குழந்தை பிறந்தவுடன் தாயிலிருந்து வெளியேறும் முதல் ஒரு மஞ்சள் நிறமான தடிப்பான
பாலைத்தான் நாங்கள் கொலஸ்ட்ரம் என்று சொல்லுவோம். இந்த கொலஸ்ட்ரத்தில் எங்களுக்கு நிறைய நிற்பீடன சக்தி காணப்படுகின்றது. கட்டாயம் இந்த கொலஸ்ட்ரத்தை நாங்கள் குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். ஆனால் தற்போது அந்த கொலஸ்ட்ரத்தை ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அந்த கொலஸ்ட்ரத்தை எடுத்து வெளியில் கொட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த கொலஸ்ட்ரம் பால், தாயிலிருந்து வருகின்ற முதல் பாலை குழந்தைக்கு ஊட்டுவது அவர்களின் நிற்பீடனத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அந்த வகையிலே அடுத்ததாக விட்டமின் ஏ அடங்கிய உணவுகளை நாங்கள் பார்த்தோமென்றால், தாவர உணவை நோக்கும்போது கடும் பச்சை நிற காய்கறிகள், கீரை வகைகள், மஞ்சள் நிற பழங்கள் போன்றவை காணப்படும். விலங்குணவுகள் எனும் போது ஈரல், எண்ணெய், பால், மீன், சீஸ், பட்டர் போன்ற உணவுகளை குறிப்பிடலாம். தானியங்களும் வித்துக்களும் பயறு, சோயா, போஞ்சி போன்ற உணவுகளையும் விட்டமின் ஏ காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, விட்டமின் ஏ குறைபாடு பற்றி நோக்கினோம். அடுத்ததாக அயடின் குறைபாடை நாங்கள் நோக்கும்போது, அயடின் குறைபாட்டுக்கான காரணங்களாக ஒன்று உணவில் கிடைக்கும் அயடின் அளவு போதாமை, அடுத்தது கடற்தாவர உணவுகள் பிரபல்யம் அடையாமை, அடுத்தது அயடின் கலந்த உப்பை வெப்பமான இடத்தில் வைத்தல், இறுதியாக மலைநாட்டு பிரதேசங்களில் மண் கழுவி செல்லப்படுவதனால் அயடின் குறைவாக கிடைத்தல். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்களென்று சொன்னால், அயடின் கலந்த உப்பை வெப்பமான இடத்தில் வைத்தல் கூடாது. ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில் அயடின் அழிவடையக்கூடிய தன்மை காணப்படுறதால நாங்கள் அயடின் கலந்த உப்பை வெப்ப பிரதேசத்தை விட்டு ஒரு பாத்திரத்துக்குள் போட்டு அடைத்தே நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு நாங்கள் இது குறிப்பிட்ட காரணங்களை நாங்கள் மேற்கொள்ளாது விட்டால் எங்களுக்கு அயடின் குறைபாடுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த அயடின் குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை நோக்கும்போது, ஒன்று கண்டமாலை ஏற்படுதல், அதாவது கழலை, தொண்டை கழலை என்று சொல்லுவோம், அது தொண்டையில் காணப்படுற ஒரு கழலை. அடுத்ததாக அறிவு விருத்தி தடைப்படுதல், எங்களோட அறிவு, நுண்ணறிவு, யோசிக்கிற தன்மையெல்லாம் குறைஞ்சு கொண்டு போகும். மூன்றாவதாக கல்வி கற்க உற்சாகமின்மை, நாலாவதாக உயரம் அடைதல் மட்டுப்படுத்தப்படல், அதாவது வளர்ச்சி குறைதல், அஞ்சாவதாக தைராக்சின் சுரத்தல் குறைவடைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை நாம் காணலாம். இனி இவற்றை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம் என நோக்கும்போது, ஒன்று அயடின் கலந்த உப்பை பாவித்தல், இரண்டாவது உணவுடன் கடல் மீன், கடல் தாவர உணவுகளை சேர்த்து கொள்ளல் போன்றவற்றால் நாங்கள் இவ்வாறான பாதிப்புகளில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். அந்த வகையில் அயடின் கொண்ட உணவுகளை நாங்கள் நோக்கும்போது, தாவர உணவுகளை நாங்கள் பார்ப்போம். கீரை வகைகள் மற்றும் கடற்தாவரங்களில் அயடின் கூடுதலாக காணப்படுகின்றன. விலங்குணவுகளை நோக்கும்போது கடல் மீன் வகைகள், உதாரணம் சூடை, நெத்தலி, இறால், நண்டு போன்றவற்றில் அயடின் அதிகளவு காணப்படுகின்றது. அதே மாதிரி அயடின் கலந்த உப்புக்கள்லேயும் எங்களுக்கு அயடின் காணப்படுகின்றது. அடுத்ததாக கல்சிய குறைபாட்டை நோக்குவோம். கல்சிய குறைபாட்டு நோய்க்கான காரணங்களை நாங்கள் நோக்கும்போது, கல்சியம் கொண்ட உணவுகளை உட்கொள்ளாதிருத்தல், அடுத்தது கல்சியம் அகத்துறிஞ்சலுக்கு இடையூறாக உள்ளவற்றை உள்ளெடுத்தல். நாங்கள் சில உணவுகள், அதாவது பால் உணவுகள் கல்சிய உணவுகளோடு நாங்கள் சேர்ந்து உட்கொள்ளும் போது எங்களுக்கு அகத்துறிஞ்சலை தடுக்கின்றது. ஆகவே கல்சியம் குறைபாட்டுக்கான காரணங்களை நோக்கினோம். அடுத்ததாக கல்சிய குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை நோக்கும்போது, ஒன்று எண்பு முறிவுகள் இலகுவாக ஏற்படல், இரண்டாவது பற்கள் சிதைவடைதல்,
மூன்றாவது வளர்ச்சி குன்றுதல் போன்றவை பாதிப்புகளாக காணப்படுகின்றன. அடுத்தது பாதிப்பை குறைக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் நோக்கும்போது, ஒன்று கால்சியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளல் வேண்டும். ரெண்டாவது விட்டமின் டி கொண்ட உணவுகளை உட்கொள்ளல் வேண்டும். மூன்றாவது கால்சியம் அகத்துறிஞ்சலை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளல் வேண்டும். அந்த கல்சிய உணவுகள் எவ்வகையான உணவுகளில் அதிகம் காணப்படுவதென நோக்கின், ஒன்று கீரை வகை மற்றும் இலை வகைகள். விலங்கு உணவுகளை பொறுத்தவரையில் சிறிய மீன்கள், நெத்தலி மீன்கள். வேறு பொருட்களை நாங்கள் பார்த்தோம்னா பால் மற்றும் பாற்பொருட்கள், அது பால் உற்பத்தி பொருட்கள் அனைத்திலும் கல்சியம் அதிக அளவில் காணப்படும். ஆகவே நாங்கள் தற்போது கல்சியத்தை பற்றி நோக்கினோம். அடுத்ததாக நாக குறைபாடு. நாகம் என்பது ஒரு விலங்கினம் இல்லை, இது ஒரு தாது பொருட்கள், கனியுப்புக்கள். அந்த கனியுப்பில் நாகத்தை நாங்கள் நோக்கும்போது நாகத்தின் தொழில்களை முதல் பார்ப்போம். இந்த நாகம் எமது உடலுக்கு எவ்வாறான நன்மையை செய்கின்றது என நாங்கள் நோக்கும்போது, ஒன்று நிற்பீடன தொகுதியை வலுவூட்டல், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு தரக்கூடிய நிற்பீடன தொகுதியை உறுதியாக வச்சிருக்கிறது இந்த நாகத்தின் தொழிற்பாடு. ரெண்டாவது கார்போஹைட்ரேட்டின் தகனத்திற்கு உதவுதல். அதாவது கார்போஹைட்ரேட்டின் தகனம் எனும் போது கார்போஹைட்ரேட் எரியூட்டப்பட்டுத்தான் எங்களுக்கு சக்தி வெளிவிடப்படுகிறது. அந்த எரியூட்டுற செயற்பாடைத்தான் நாங்கள் தகனம் என்று சொல்லுவோம். அந்த தகனத்துக்கு நாகம் எங்களுக்கு உதவுகின்றது. அடுத்ததாக கலவட்டத்தை ஊக்குவித்தல். கலவட்டம் என்னும் போது கலப்பிரிகை, கலங்கள் வளர்ச்சி அடைதல், சிதைவடைதல் போன்றவற்றை இந்த நாகம் என்ன செய்யுது? ஊக்குவிக்குது. கலப்பிரிகை, அதாவது கலங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது. அதே மாதிரி இந்த நாக குறைபாட்டினால என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமானால், ஒன்று நோய்கள் ஏற்படல், ரெண்டாவது உடல் வளர்ச்சி குன்றுதல். எனவே மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் தற்போது இலங்கையில் ஏற்படுற பிரதான போஷணை குறைபாடுகளை நாங்கள் நோக்கினோம். அடுத்ததாக இவ்வாறான போஷணை குறைபாட்டை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை நோக்கும்போது, ஒன்று கொலஸ்ட்ரம் பாலூட்டலின் அவசியத்தை பாலூட்டும் தாய்மாருக்கு அறிவூட்டல், ரெண்டாவது குழந்தைகளுக்கு 6 மாதம் பூர்த்தியாகும் வரை தாய்ப்பால் மட்டும் ஊட்டுதல், மூன்றாவது நாள்தோறும் போதியளவு உணவு உட்கொள்ளலும் போஷணை சத்து நிறைந்த உணவை பெற்றுக்கொள்ளலும். அடுத்தது உரிய வேளையில் உணவை உட்கொள்ளல் வேண்டும். அடுத்ததாக முடியுமானவரை இயற்கை உணவுகளை உட்கொள்ளல். அடுத்ததாக சீசனுக்குரிய உணவுகளை அதிக அளவு உட்கொள்ளல். அதாவது சீசனுக்குரிய உணவு என்றால் சில காலங்களில் சில உணவுப் பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. உதாரணம் மாம்பழங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு வைகாசி ஆனி ஆடி கால பகுதியில் மாம்பழங்கள் கிடைக்கின்றது. அந்த காலத்தில் அந்த உரிய உணவை நாங்கள் கூடுதலாக உட்கொள்ள வேண்டும். அடுத்ததாக விளம்பரங்களினூடு விளம்பரப்படுத்தும் உணவுகள் தொடர்பாக விழிப்புணர்வுடன் செயற்படல். சில போஷணை பதார்த்தம் குறைந்த உணவுகளை நாங்கள் விளம்பரங்கள் மூலம் கவரப்பட்டு கொள்வனவு செய்கின்றோம். இவ்வாறான பொருட்கள் தொடர்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்படல் வேண்டும். அடுத்தது தினமும் உடற்பயிற்சி செய்வதுடன் சுறுசுறுப்பாக செயற்படல். இறுதியாக நமக்கு தேவையான கலோரி பெருமானத்தை நிறைவேற்றும் வகையில் உணவை நாள்தோறும் உள்ளெடுத்தல். இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்றதால எங்களோட போஷணை குறைபாட்டை தவிர்த்து கொள்ளலாம். எனவே மாணவர்களே, நாங்கள் போஷணை குறைபாடு மற்றும் அப்போஷணை குறைபாட்டை எவ்வாறு தவிர்க்கலாம் என நோக்கினோம். இனி நாங்கள் ஊட்ட குறைபாட்டு தீங்கு வட்டம் என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு தாய் போஷணை குறைபாடு உள்ளவராயின் பிறக்கும் குழந்தையும் நிறை குறைவாக பிறக்கும். அக்குழந்தை கட்டிலம பருவத்தை அடையும் போது
குறளாதல், நிறை குறைவடைதல் போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாக நேரிடலாம். இவற்றைத்தான் நாங்கள் ஊட்டக்குறைபாட்டு தீங்கு வட்டம் என்று குறிப்பிடுவோம். அதாவது ஒரு தாயின் போஷாக்கு குறைந்த ஒரு தாய் பிறப்பிக்கின்ற ஒரு குழந்தை வளர்ச்சி அடையக்க அந்த பிள்ளையும் ஒரு போஷான குறைபாடான பிள்ளையாக வளர்ந்து குறளாதல், நிறை குறைதல் போன்ற பிரச்சனைகள் காணப்படுறதால இவ்வாறாக என்ன செய்ய தொடர்ந்து அந்த பிறகு அந்த பிள்ளைக்கு பிறக்க போகிற குழந்தைகளும் போஷாக்கு குறைபாடாக வரும். பிறகு அந்த குழந்தைக்கு பிறக்க போகிற குழந்தையும் போஷண குறைபாடாக வரும். இவ்வாறாக தொடர்ந்து அந்த மாறி 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 அந்த போஷணை குறைபாட்டு தாக்கம் ஏற்படுறது தான் நாங்கள் ஊட்டக்குறைபாட்டு தீங்கு வட்டம் என்று குறிப்பிடுவோம். இதற்கு என்ன காரணம் என நாங்கள் நோக்கும்போது, அதாவது கர்ப்ப காலத்தில் தாயின் நிறை குறைவதற்கான காரணங்களை நாங்கள் நோக்கும்போது, ஒன்று தாயின் குறையூட்டம், ரெண்டாவது தாய்க்கு ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட நோய் நிலைமைகள், மூன்றாவது கர்ப்ப காலத்தில் போதியளவு போஷணையுள்ள உணவை பெற்றுக்கொள்ளாமை, நாலாவது பிள்ளை பருவம் கட்டிளமை பருவ வயதுகளில் சரியான போஷணையை பெற்றுக்கொள்ளல் போன்ற காரணங்களால் ஒரு தாயின் நிறை குறைவடைகின்றது. அடுத்ததாக போஷணை குறைபாட்டில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை பார்ப்போம். ஒன்று உணவு பாதுகாப்பும் சுகாதாரமும், ரெண்டாவது வயது, மூன்றாவது ஆரோக்கிய நிலை, நான்காவது சுற்றாடல், ஐந்தாவது உணவு தொடர்பாக பொது மக்களிடம் காணப்படுகின்ற மூட நம்பிக்கையும் போஷணை பற்றிய அறிவின்மையும். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக உணவு பாதுகாப்பும் சுகாதாரத்தை நாங்கள் நோக்கும்போது, தேவையான சந்தர்ப்பத்தில் தேவையான அளவில் பொருத்தமான தரத்தில் ஏதேனும் ஓர் உணவு வகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உணவு பாதுகாப்பு எனப்படும். அதாவது மாணவர்களே, எங்களுக்கு ஒரு தேவையான சந்தர்ப்பத்தில் எமது உடலுக்கு தேவையான அளவில் அந்த தரமான உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையத்தான் நாங்கள் உணவு பாதுகாப்பு என்போம். அடுத்ததாக உணவு பாதுகாப்பில் தாக்கம் செலுத்தும் காரணிகளை நாங்கள் நோக்கும்போது, ஒன்று உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, ரெண்டாவது நுழையும் திறன். அது என்ன நுழையும் திறன்? தத்தமக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையைத்தான் நாங்கள் நுழையும் திறன் என்று சொல்லுவோம். அதாவது உதாரணமாக எனக்கு தேவையான உணவை நாங்கள் எந்நேரம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அந்த திறனைத்தான் நாங்கள் நுழையும் திறன் என குறிப்பிடுவோம். அடுத்ததாக பயன்படுத்தல். சுவையும் தரமும் மிக்க போஷாக்கான உணவை பயன்படுத்தக்கூடிய தன்மை. நாங்கள் ஒரு உணவை எப்பவும் பயன்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டவையாக அந்த உணவு காணப்பட வேண்டும். அந்த வகையிலே மாணவர்களே, நாங்கள் உணவு பாதுகாப்பில் தாக்கம் செலுத்தும் காரணிகளை நோக்கினோம். அடுத்ததாக உணவை பேணி பாதுகாத்தலுக்கு இடையூறான காரணிகள். ஒன்று உயிரியல் காரணிகள். உணவில் இருக்கக்கூடிய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நுண்ணங்கிகள், இரசாயன காரணிகள் எனும்போது உணவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இரசாயன பதார்த்தங்களை குறிப்பிடலாம். மூன்றாவதாக பௌதிக காரணிகள். பௌதிக காரணிகள் எனும்போது உணவில் இருக்கக்கூடிய மணல், சிறிய கற்கள் என்பவற்றை குறிப்பிடலாம். இவை எங்களுக்கு உணவு பாதுகாத்தலுக்கு இடையூறாக காணப்படுற காரணிகளாக காணப்படும். அடுத்ததாக உணவு பழுதடைவதற்கான காரணங்களை நாங்கள் நோக்கினால், ஒன்று விலங்குகள் உணவை தீண்டுதல். அதாவது கரப்பான், எலி, தெள்ளு
போன்ற விலங்குகளால் எமது உணவுகள் தீண்டப்படுகின்றதை குறிக்கின்றது. 2வது, கைகள் சுத்தமின்மையும் சுத்தமற்ற பாத்திரங்களிலும் ஒழுங்குமுறையின்றியும் உணவு சமைத்தல். 3வது, உணவு கையாளும் போது கவனமின்றி இருத்தல். 4வது, பொருத்தமில்லாத முறையில் உணவை களஞ்சியப்படுத்தல். எனவே மாணவர்கள், உணவு பழுதடைவதற்கான காரணிகளை நாங்கள் நோக்கினோம். அடுத்ததாக உணவு பழுதடைதலை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள். 1, உணவை பயன்படுத்த முன் 2 கைகளையும் சரியான முறையில் சவக்காரமிட்டு கழுவுதல். தூய்மையான முறையில் உணவை தயாரித்தல். அடுத்து, உணவை பரிமாறும் போது சுத்தமான பொருத்தமான உபகரணங்களை பயன்படுத்தல். அடுத்து, உணவு தயாரிப்பவரின் தனிப்பட்ட சுகாதார நிலையை கவனத்தில் கொள்ளல். அடுத்து, உணவு நஞ்சாதலை தவிர்த்தல். இவ்வாறான காரணங்கள் உணவு படுதலை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளாக நாங்கள் நோக்கினோம். அடுத்ததாக, உணவு நஞ்சாதலை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் பார்க்கும்போது, பூஞ்சனம் பிடித்த உணவு வகைகளை உண்ணாதிருத்தல். பூஞ்சனம் பிடித்த உணவு வகைகள் என்பது ஃபங்கஸின் தாக்கத்துக்கு உட்பட்டதுகளைத்தான் நாங்கள் பூஞ்சனம் பிடித்த உணவு வகைகள் என குறிப்பிடுவோம். 2வது, பச்சை நிறை தோலையுடைய உருளைக்கிழங்கு உண்பதை தவிர்த்தல். அதாவது, உருளைக்கிழங்கு சூரிய ஒளியில் படும்படியாக நாங்கள் பாதுகாப்போமானால் அங்கு சொலனின் எனும் ஒரு இரசாயன பதார்த்தம் அதில் காணப்படும். இந்த இரசாயன பதார்த்தம் எமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இரசாயன பதார்த்தம் அந்த உருளைக்கிழங்கில் காணப்படுமானால் உருளைக்கிழங்கு பச்சை நிறமான ஒரு தோற்றத்தை எங்களுக்கு கொடுக்கும். ஆகவே பச்சை நிற தோலையுடைய உருளைக்கிழங்கு உண்பதை நாங்கள் தவிர்த்தல் வேண்டும். அடுத்ததாக, விநாகிரி அடங்கிய உணவுகள் மற்றும் அச்சாறு போன்ற உணவுகளை லோக பாத்திரங்களில் இடாதிருத்தல். ஏனெனில் அந்த உலோகமும் விநாகிரி அசிட் அமிலங்களும் தாக்கமணிச்சு எங்களுக்கு நஞ்சை விளைவிக்கக்கூடியதாக காணப்படுகின்றன. அடுத்ததாக, பொரித்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் பாவித்தல். பொரித்த எண்ணெயை நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவிக்கிறதால அந்த உணவு எங்களுக்கு நஞ்சாகக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்தது, காலவதியான உணவுகள், பொதியுடைக்கப்பட்ட உணவுகள், உருமாறிய கொள்கலனில் உள்ள உணவுகளை உண்ணாதிருத்தல். அடுத்ததாக, வளமையான மனமோ சுவையோ அல்லாத உணவுகளை உட்கொள்ளாதிருத்தல். எனவே மாணவர்களே, மேற்கூறிய காரணங்களை நாங்கள் மனதில் கொண்டு இவற்றை தவிர்க்கிறதால உணவு நஞ்சாதலை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக, உங்களுக்கு தெரியும், உங்களோட வீட்டில் பல மூத்தோர்கள் காணப்படுவினம். அந்த சில வீடுகளில் சாத்திரம் சம்பிரதாயங்கள் மிகவும் அதிகமாக காணப்படும். சில நேரம் மூட நம்பிக்கைகளும் காணப்படும். அவ்வாறான மூட நம்பிக்கைகள் பற்றி நாங்கள் இப்போ நோக்கும்போது, உணவு தொடர்பாக பொதுமக்களிடம் காணப்படுகின்ற மூட நம்பிக்கையும் போஷணை பற்றிய அறிவின்மை, என்னென்ன மூட நம்பிக்கைகள் காணப்படுகின்றது என்பது பற்றி நாங்கள் கொஞ்சம் நோக்குவோம். முதலாவதாக, சூட்டுத்தன்மையான உணவு, குளிர்ச்சியான உணவு என்பன உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற எண்ணம். 2வது, விலை கூடிய உணவில் போஷணை சத்துக்கள் அதிகம் என்ற கருத்து ஒரு மூட நம்பிக்கை. இயற்கையாக கிடைக்கக்கூடிய எமது சூழலில் கிடைக்கக்கூடிய மிகவும் விலை குறைந்த உணவுகளையும் போஷணை சத்து அதிகமாக காணப்படலாம். 3வது, தாகத்தின் போது நீர் அருந்துவதை விட குளிர்பானத்தை அருந்துவது நல்லது என நினைத்தல். இதுவும் ஒரு மூட நம்பிக்கை ஆகும். ஏனெனில் எமக்கு எப்போது தாகம் எடுத்தாலும் தூய நீரை நாங்கள் பருகிறதால தான் எமது உடலுக்கு அது நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். 4வது, பால் ஒரு நிறையுணவு என கருதுவது. அதாவது, பால் ஒரு
பூரண உணவு. எவ்வாறு பூரண உணவு என்றால், நாம் எமது உடலில் ஏதோ ஒரு போஷாக்கை இழந்தால் அந்த போஷாக்கை ஈடு செய்யக்கூடியதாக நமக்கு பால் அமைகின்றது. ஆகவே அந்த பால் முற்று முழுதாக நாங்கள் நிறையுணவாக கொள்ள முடியாது. 5வது, நோய் நிலைமைகளில் உணவு உண்பதை குறைத்தல். சில பேர் எங்களோட மனதுக்குள்ள சில பேர்ட்ட எண்ணங்கள் வரும், நோய் நிலைமை வந்ததுன்னு சொன்னால் உணவு சமிபாடடைகிற கஷ்டம், அதால் நான் உணவு சாப்பிட்றத குறைக்கணும், குறைவான உணவை உள்ளெடுத்தான் இலகுவில் சமிபாட அடையும் என்று நாங்கள் ஒரு பிழையான எண்ணத்தை நாங்கள் வச்சிருக்கின்றோம். எனவே மாணவர்களே, நோய் நிலைமைகளில் உணவு உண்பதை குறைத்தல் என்பது ஒரு மூட நம்பிக்கை ஆகும். அடுத்ததாக, போஷணை குறைபாட்டை குறைப்பதில் மாணவர்களின் பங்களிப்பு. இந்த போஷண குறைபாட்டை தவிர்க்கலாம் என்பது உங்களோட பங்களிப்பு என்னென்று சொல்லி நாங்கள் பார்த்தோமானால், ஒன்று போஷணை தொடர்பான திறன்களை விருத்தி செய்தல். அதாவது போஷணை தொடர்பான அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது, உணவு தேவைக்காக வீட்டு தோட்டம் அமைத்தல். இயற்கையான உணவை நாங்கள் பெற வேண்டுமென்றால், புத்துயிர் உணவு, தூய்மையான உணவை பெற வேண்டுமென்றால் நாம் வீட்டு தோட்டம் அமைப்பது சிறந்தது. அடுத்ததாக, உள்நாட்டு உணவு பாவனை. அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட உணவுகளை விட நாங்கள் உள்ளூரில் உற்பத்தியாகி உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை நாங்கள் உள்ளெடுப்பது மிகவும் சிறந்ததாகும். அந்த வகையில் மாணவர்களே, போஷணை குறைபாட்டை குறைக்கிறதால உங்களுக்கு என்ன பங்களிப்புன்றதை நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்ததாக, இந்த வீட்டு தோட்டம் செய்கிறதால என்ன அனுகூலம் என்பதை நாங்கள் நோக்குவோம். ஒன்று, ரசாயனமற்ற சுத்தமான உணவை பெற முடியும். 2வது, நிறையுணவு வேலையொன்றை தயார் செய்து கொள்ள முடியும். 3வது, வீட்டு கழிவுப் பொருட்களை மீள பயன்படுத்த முடியும். 4வது, வீட்டின் சுற்றுப்புறம் அழகாக மாறுதல். 5வது, ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக்கல். 6வது, சிறிய பொருளாதாரத்தை ஈட்டல். இவ்வாறான பல நன்மைகள் வீட்டு தோட்டம் செய்வதனால் நமக்கு ஏற்படுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, நாம் இறுதியாக வேறுபட்ட தனிநபர் தேவைக்கேற்ப உணவு தயாரித்தலை நோக்குவோம். அதாவது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகள் எங்களுக்கு தேவை ஏற்படுகின்றன. அந்த வகையில் உணவு தேவைப்படுற விசேட நபர்களை நாங்கள் நோக்கினால், 1 குழந்தைகளுக்கு, 2வது கட்டிலமை பருவத்தினர், 3வது கர்ப்பிணி தாய்மார், அடுத்தது பாலூட்டும் தாய்மார், அடுத்தது நோயாளிகள், அடுத்தது தாவர உணவு மாத்திரம் உட்கொள்வோர், அடுத்தது விளையாட்டு வீரர்கள். இவ்வாறான நபர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போஷணை கூறுகள் தேவைப்படுகின்றன. எனவே இவர்களுக்கான போஷணை கூறுகளை நாம் தயாரிப்பதும் உள்ளெடுப்பதும் எமது ஒரு கடமையாக காணப்படுகின்றது. அந்த வகையில் மாணவர்களே, நாம் இன்று ஆரோக்கியமான உணவின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான போஷணைகளை பெற்றுக்கொள்ளல் என்று தலைப்பின் கீழ் இன்று நாம் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டோம். அந்த வகையில் நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட விடயங்களை நாங்கள் மீள வலியுறுத்துவோமானால், 1, உணவு நமக்கு ஏன் அவசியம் என்பதை பற்றி நாங்கள் நோக்கினோம். அடுத்தது, போஷணை பதார்த்தங்கள் 2 வகைப்படும், மாவூட்டம் நுண்ணூட்டம் என்று சொல்லி பார்த்தோம். அவை ஒவ்வொன்றும் நுண்ணூட்டம் என்றால் என்ன, மாவூட்டம் என்றால் என்ன என்று சொல்லி நோக்கினோம். அடுத்ததாக, இலங்கையின் ஊட்ட பிரச்சனைகளை பார்த்தோம். 2 விதமான ஊட்ட பிரச்சனைகள், குறையூட்டம் அதியூட்டம் ஏற்படுகின்றது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக, இலங்கையில் ஏற்படுற குறைபாட்டு நோய்கள், போஷணை குறைபாட்டுகளை பற்றி பார்த்தோம். அதாவது இரும்பு குறைபாடு, அயடின் குறைபாடு, விட்டமின் ஏ குறைபாடு, கல்சிய குறைபாடு, நாக குறைபாடு என்பவற்றை நாங்கள் நோக்கினோம். இவ்வொவ்வொரு குறைபாடுகளும் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள்
மற்றும் அவற்றை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்பதை பற்றி நாங்கள் நோக்கினோம். அடுத்ததாக போஷணை குறைபாட்டை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஊட்டக்குறைபாட்டு தீங்கு வட்டம் என்றால் என்ன, இந்த தீங்கு வட்டத்தில் கூடுதலாக தாயின் கர்ப்பகாலத்து தாய்மாற்ற நுரைகுறைவு ஏற்படுகின்றதென்றும் அந்த நுரைகுறைவுக்கான காரணங்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அடுத்தது போஷண குறைபாட்டில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை என நோக்கினோம். அந்த வகையில் உணவு பாதுகாப்பை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக உணவு நஞ்சாதலை பற்றி நாங்கள் நோக்கினோம். அடுத்ததாக பொது மக்களிடம் காணப்படுற மூட நம்பிக்கைகளை பற்றி பார்த்தோம். இறுதியாக மாணவர்களாகிய உங்களிடம் நீங்கள் போஷணை குறைபாடு தொடர்பாக வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம். அந்த வகையில் வீட்டு தோட்டம் அதில் முக்கியமானது. அந்த வீட்டு தோட்டம் செய்வதால் ஏற்படுற நன்மைகளை பற்றி நோக்கினோம். இறுதியாக விசேட போஷணை தேவைப்படுபவர்களை பற்றியும் நாங்கள் நோக்கினோம். எனவே மாணவர்களே, நாங்கள் இன்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான போஷணையை பெற்றுக்கொள்வோம் என்ற அலகு தரம் 10க்கான அலகினை நாங்கள் பார்வையிட்டோம். எனவே மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.